வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஊத்தங்கரை அருகே மது போதையில் பேக்கரி கடை மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வணிகர் சங்கம் சார்பில் ஒருநாள் முழு நேர கடையடைப்பு போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அனுமதீர்த்தம் பேருந்து நிறுத்தம் அருகே பேக்கரி கடை நடத்தி வருபவர் செல்வராஜ் மற்றும் அவரது மனைவி ஈஸ்வரி. இவர்கள் திருப்பத்தூர் பகுதியை சார்ந்தவர்கள். இவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக அனுமதீர்த்தம் பகுதியில் பேக்கரி கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு நாரியாம்பட்டி கிராமத்தை சார்ந்த தீர்த்தகிரி வயது 27 மற்றும் புதுப்பட்டி கிராமத்தை சார்ந்த ராமசாமி வயது 30, திருப்பதி வயது 27 ஆகிய மூவரும் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மது போதையில் வந்து பேக்கரி கடையில் இருந்த சுமார் 3 கிலோ வாழைப்பழங்களை அத்துமீறி எடுத்துச் சென்றுள்ளனர். அதனை செல்வராஜ் தட்டி கேட்ட நிலையில் மூவரும் அவரிடம் சண்டையிட்டு சென்றுள்ளனர். தொடர்ச்சியாக அடுத்த நாள் மது போதையில் வந்த மூவரும் அதே பேக்கரியில் பானிபூரி கேட்டு தகராறு செய்துள்ளனர். பானிபூரி இல்லை என்ற நிலையில் பானிபூரி கடையின் கண்ணாடியை உடைத்து அங்கிருந்த செல்வராஜ் மனைவி ஈஸ்வரியிடம் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து பேக்கரி கடைக்காரர் செல்வராஜ் மற்றும் அவரது மனைவி ஈஸ்வரி ஆகியோர் ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். தன் மீது புகார் கொடுத்ததை அறிந்த தீர்த்தகிரி என்பவர் மீண்டும் நேற்று 5ஆம் தேதி இரவு சுமார் 8:30 மணியளவில் மது போதையில் வந்த நாரியம்பட்டி பகுதியை சேர்ந்த தீர்த்தகிரி என்பவர் பேக்கரி கடைக்காரரிடம் தகாத வார்த்தையால் பேசி அவரை கையால் தாக்கி பேக்கரி கடையில் வைத்திருந்த உணவுப் பொருட்களை கீழே தள்ளிவிட்டு பேக்கரி கடையின் சோகேஸ் கண்ணாடிகளை பலமாக தாக்கி உடைத்துள்ளார். இதையடுத்து அனுமதீர்த்தம் வணிகர் சங்கத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வணிகர் சங்கத்தினர் தொடர்ச்சியாக அனுமதீர்த்தம் பகுதியில் ஒரு சிலர் இதேபோல் வன்முறையில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டும் இதுவரை காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இன்று ஒரு நாள் மட்டும் முழு நேரம் சுமார் 400க்கும் மேற்பட்ட கடைகளை அடைக்கப்பட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் அனுமதீர்த்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய பெயர் HR செல்வம், அனுமதீர்த்தம் ராமபவன் ஹோட்டல். மற்றபடி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் அனுமதீர்த்தம் ஊராட்சியில் உள்ள அனுமதீர்த்தம் கிராமத்தில் ஒரு 400 கடைக்கு மேல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த செயல்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் ஒரு சில சமூக விரோதிகளால் அடிக்கடிக்கு வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்ற காரணத்தால் எங்கள் வணிகர் சங்கம் மூலமாக இன்று ஒரு நாள் மட்டும் அடையாளமாக கடையடைப்பு செய்துள்ளோம். மீண்டும் மேற்கொண்டு இதேபோல் நடந்து கொண்டிருந்தால் இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்னும் சிறப்பாக போராட்டங்களும் கடையடைப்பு போராட்டமும் நடக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு அனுமதீர்த்தத்தில் அனுமந்தீஸ்வரரும் மற்றும் ஆஞ்சநேயர் கோயிலும் சிறப்பு வாய்ந்த புண்ணிய ஸ்தலங்கள். அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குளித்துவிட்டு நீராடிவிட்டு செல்கின்ற இடம். இந்த இடத்தில் சமூக விரோதிகளால் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பை இந்த அரசாங்கமும் மற்றும் அரசியல் கட்சிகளும் மற்ற காவல்துறை நண்பர்களும் வட்டாட்சியரும் மேற்கொண்டு முயற்சிகளை செய்து கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு, வணிக சங்கங்களுக்கு பாதுகாப்பும், எங்கள் கடைகளை ஏற்கனவே ஒரு கடைகளை சூறையாடி ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளார்கள். அந்த நஷ்டஈடை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அராஜக போக்கு தொடர்ந்தால் மீண்டும் எங்களுடைய சங்கத்தின் மூலமாக பல வன்மையாக கண்டித்து பல போராட்டங்களும் பல இதுகளும் மேற்கொள்வோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதீர்த்தம் HR செல்வம். அன்பார்ந்த வணிக பெருமக்களே மற்றும் சிறு வணிகர்கள், பெரு வணிகர்கள் மற்றும் பூக்கடை தெருவோர வியாபாரிகளுக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக நன்றி முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனுமந்த கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது. இந்த கடையை ஒட்டி இருக்கும் பொதுமக்களும் எங்களுக்கும் முழுமையாக ஆதரவு கொடுத்தா இருக்கார்கள். அந்த அடிப்படையில் இங்கு ஒரு சம்பவம், அதாவது ஒரு கடையில் பூந்து வன்முறை கும்பல் அடுத்து நெருக்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் கண்டித்தான் இன்னைக்கு 400க்கும் மேற்பட்ட வணிகர்களுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த தமிழக அரசாங்கம் வந்து எங்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் மற்ற உயிரிழந்த சேதம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.